திவ்யா கள்ளச்சி சொல்வது உண்மையா இல்ல சமூக ஆர்வலர் சித்ரா சொல்வது உண்மையா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த என்ன சொல்லணும்னா, சமூக ஆர்வலர் சித்ரா பல தனியார் தொலைக்காட்சிகளுக்கும் சரி, பல தனியார் யூடியூப் சேனல்களுக்கும் சரி தனித்தனியே போய் ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க. அதுல எல்லாத்துலயுமே நாங்க திவ்யா கள்ளச்சி பத்தி போலீஸ்ல கேஸ் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா போலீஸ்ல இவ்வளவு பெரிய கேஸ் கொடுத்தோம் போலீஸ் இன்னும் தேடாம இருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? ஆனா சித்ரா அங்க என்ன சொல்றாங்கன்னா, திவ்யா முழுக்க அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல, போலீஸார் தேடி வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல நேற்று அவங்க ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அப்ஸ்காண்ட் ஆன திவ்யா எப்படி ரீல்ஸ் போட முடியும் அப்படிங்கறதா இங்க பல விதத்துல சந்தேகம் ஏற்படுது. சோ இது பழி வாங்குறதுக்காக நோக்கத்தில் செய்யப்பட்டதா இல்ல நிஜமாவே இந்த பழிகள் அத்தனையும் உண்மையா அப்படிங்கிறது போலீசார் விசாரிச்சா தெரிய வரும். ஆனா அவங்க என்னென்ன பழி சொன்னாங்க, என்னென்ன மாதிரி திவ்யா கள்ளச்சி மேல பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம திருச்சி சாதனா டேட்டு போடுற இந்த பையன், அது மட்டும் இல்லாம புதுசா நிறைய பேர் யூடியூபர்ஸ் மாட்டுறாங்க. சோ அவங்கள பத்தி எல்லாம் இவங்க என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு நீங்க டவுட் பட்டீங்கன்னா அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சரியா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திவ்யா கள்ளச்சி பத்தி நம்ம சொல்லணும்னா முதலே சொன்ன மாதிரி இவங்க ஆபாச ரீல்ஸ் ரீசெண்டா தான் போட்டுட்டு வராங்க. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல ஆண்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரி அடிக்கடி இவங்க ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அப்படியே நம்ம திருச்சி சாதனாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, ரவுடி பேபி சூர்யாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. என்னதான் கோலிவுட் வரைக்கும் இவங்க நுழைஞ்சிட்டாலும் இவங்க கிட்ட ஏதாவது ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இவங்களோட கேப்ஷன்ல இருந்து இவங்க வீடியோல இருந்து எல்லாமே ஆபாசமா தான் இருக்கும். ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல போய் உட்கார்ந்தா கூட அங்க கூட ஆபாச வார்த்தைகள் உபயோகப்படுத்தாம இவங்களால பேசவே முடியாது. இப்ப இவங்க 3 பேர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் ஒரு சேனலை கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பண்றதுக்குன்னே செக்ஸ் ஒர்க் பண்றதுக்கே ஒரு சேனலை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்குன்னு தனியா ஒரு ஆப் வேற இருக்காமா. அந்த ஆப் மூலியமா என்ன பண்றாங்கன்னா, ஃபாரினர்ஸும் சரி இங்க இருக்கிற பல மக்களுக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்தா இதெல்லாம் காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது வரைக்கும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையை சொல்றாங்க அப்படிங்கிறது சித்ராக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா சித்ரா தனியார் யூடியூப் சேனல்ல என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு உண்டான தெளிவான ஆதாரத்தை இப்ப வரைக்கும் எந்த சேனலுக்குமே கொடுக்கல அப்படிங்கறத குறிப்பிடத்தக்கது. இப்போ வேற என்ன இந்த விஷயத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவ்யா கள்ளச்சி அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா திவ்யா கள்ளச்சி இப்ப வரைக்கும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்லாம் நம்ம பார்த்தா, ஒரு பக்கம் சித்ராவோட யூடியூப் சேனல் மக்களின் பார்வை அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல்ல அடுத்தடுத்து இவங்களை பத்தி இவங்க நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். திருச்சி சாதனாவும் சரி, ரவுடி பேபி சூர்யாவும் சரி, ஈவன் திவ்யா கள்ளச்சியே பாலியல் வழக்குல சிக்கியிருக்காங்க. ஆனா இது மக்களுக்கு பெருசா தெரிய வரல அப்படிங்கறதா இன்னொரு உண்மை. முதல்ல ஆப்னு சொன்னாங்க. இப்ப ஆப்போட சேர்த்து வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப் பேரு வானவில். அதுல சின்ன சின்ன பசங்களை அடிச்சு துன்புறுத்துறத வீடியோ எடுத்து வச்சு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே கே தான். அதுல அமிச்சு இவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுப்பாங்க. இதுல வேற அவங்க அனுப்புறது எல்லாமே செல்ஃப் வீடியோவா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நான் பண்றேன் பாருங்க, ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க தன்னைத்தானே ஒரு பெரிய பாலியல் புரோக்கர் மாதிரி சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சித்ரா சொன்னாங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இவங்க மட்டும் இல்ல, பல யூடியூபர்ஸ் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் வெளியில சண்டை போடுற மாதிரி நம்ம கிட்ட பின்பத்தை கிரியேட் பண்ணாலும் உள்ள இவங்க எல்லாம் ஒன்னா இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட மெயின் டார்கெட் அப்படின்னா காலேஜ் பசங்க, அம்மா அப்பா இல்லாம பிரிஞ்சு வாழ்ற இந்த காலேஜுக்காக ஊருக்கு வந்த பசங்க, இவங்களெல்லாம் டார்கெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரவுடி பேபி சூர்யா மெயின்டைன் பண்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்களை பிரெயின் வாஷ் பண்ணி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறதுக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, திவ்யா கள்ளச்சி கொஞ்சம் அப்படியே டிஃபரெண்ட். சின்ன சின்ன பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு பேசி அந்தந்த மாதிரி வீடியோ எல்லாம் காமிச்சு, இங்க பத்தியா இதே மாதிரி பண்றியா, நான் உனக்கு நிறைய செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியே இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து யாரு சொல்றது உண்மை பொய் அப்படிங்கிறது எப்ப வரைக்கும் நமக்கு தெரிய வரல. அதுக்கு இன்னொரு ரீசனும் சொல்லிடுறேன். போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இரு நேரத்துக்கு இவங்க 3 பேருமே ஜெயில தான் இருந்திருக்கணும். இது அவ்வளவு சென்சிட்டிவான கேஸ். ஆனா இத வியூஸ்க்காக பண்றாங்களா இல்ல நிஜமாவே உண்மை அப்படின்னு சொல்ல போனா, ஏன் இந்த கேஸ் பத்தி இன்னும் போலீசார் தெளிவான ஒரு தகவல் சொல்லல? அப்ப தமிழ்நாடு காவல்துறை மேல தப்பா இல்ல யூடியூபர்ஸோட வியூஸ்க்காக இதை பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதுல நம்ம கடைசியா ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இவங்க அத்தனை பேருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப சரியான லைம் லைட் இல்ல அப்படிங்கிறது தான் சொல்லணும். முதல்ல கொரோனா டைம்ல இருந்த மாதிரி இப்ப அவங்க இல்ல. இவங்களை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்களை மீறி பல யூடியூபர்ஸ் புதுசா ஆபாசமா பேச வந்துட்டாங்கல்ல.
எக்ஸாம்பிள் பலூன் இவங்கள மாதிரிலாம். அதனால இவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப புதுசா லைம் லைட் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நெட்டிசன்ஸ் கமெண்ட் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, பொய், இல்லையா, கரெக்டா அப்படிங்கிறது போலீசார் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் மீடியாவுக்கு வந்தா மட்டும்தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும்.